அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 235 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் யூஜாக்ஸ் ஃபவுண்டர் அவர் செஞ்ச சம்பவத்தை பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே போனால் மறுபடியும் டிவைன் ஐ கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணு அங்கே வந்திருப்பா. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இவளுக்கு சோல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மெயின் பவர். நம்ம ஹீரோ அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் என்ன சொல்கிறா, எதுக்காக செத்தோன்னே தெரியாமல் செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 டிராகன் மாதிரி இருக்குது, அதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம ஹீரோ ஒரு வில்லங்க பிடிச்சவனு. அவன் எங்கே கண்ட்ரோலில் இருக்கான், பயப்புள்ள ஆர்மரோடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு வீச்சு தான் வீசுகிறான். 2 டிராகனை எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த டிவைன் ஐ கிளான் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு வராங்க போல தெரியுது. அவன் போட்டு வெளுத்து வாங்குறாங்க. அவன் கேட்குறான், எம்மா நீ என்ன நினச்ச, அவ்வளோ ஈஸியாக என்ன ஜெயிச்சலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு செம்மடி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், உன்னோட சோல் அட்டாக்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பிரயோஜனம், ஃபிசிக்கல் அட்டாக் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு வெளுத்து வாங்குறான். அவன் அடித்த அடியில் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறானுங்க. ஆக்சுவலாக இவளோட நிலைமையை பாருங்கள், ஏன்டா சண்டைக்கு வந்தோன்ற மாதிரி இருக்குது. நல்லா பாறைக்கு நடுவில் மாட்டின எறும்பு மாதிரி ஆயிட்டாங்க. எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்னு பார்க்குறா. ஷீல்டெல்லாம் போட்டு தடுக்கிறாங்க. எங்கே ஷீல்டெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதே. ஆக்சுவலாக இந்த வேடிக்கை பார்க்குறவனுங்க, என்னடா அந்த ஹியூமன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அவகிட்ட நடந்து போகிறான், முடிச்சு விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறான். ஆனால் அந்த சமயத்தில் அவன் பிளாக் டோக்கன் வச்சுருந்தான்ல, அது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த சீக்ரெட் பிளேஸ் இருக்குங்க. அதை யோசிச்சுக்கிட்டே இருந்த கேப்பில் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. சரி, இதுக்கு மேலே அவளை தோர்த்து என்ன ஆக போகுது, இந்த பக்கம் போவோன்னு சொல்லிட்டு சீக்ரெட் பிளேஸுக்கு வந்துட்டான். அவன்கிட்ட இருந்த அந்த கீ எடுத்து ஆக்டிவேட் பண்ண உடனே ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி ஓப்பன் ஆகுதுங்க. ஆக்சுவலாக அவனை வேறொரு இடத்துக்கே கொண்டு போயிடுச்சு. நான் என்ன யோசித்தேன், ஒரு லாக்கரோ பீரோவோ இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இது தனி உலகம் மாதிரிலாம் இருக்குது. டேய், எங்கே போய் என்ன தரா தேடுறது. சரி, இவங்களும் போய் தேடுறாங்க. ஒரு இடத்துல போய் இறங்குனா அங்கே ஏகப்பட்ட சீக்ரெட் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. என்னடா இது பேட்டர்னு படிக்க கூட முடியலையா அப்படிங்கிற பார்பத்தா. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீக்ரெட் பிளேஸ் பல பேர் கைக்கு மாறி இருக்கு. அதோடைய ஓனர்ஸெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க மெசேஜஸ் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. ஒரு சில பேர் மேப்ஸ் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் இந்த இடத்துல ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒரு மெசேஜை விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போகிறான். ஒருத்தன் மெசேஜ் போட்டிருக்கான்னு தெரியுமா, டே இங்கே இருந்த மேப்பெல்லாம் நான் கிழிச்சு போட்டேன்டா, ஒரு ட்ரெஷரும் நான் வைக்கலடா அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் விட்டுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் அவன். இங்கே முக்கியமாக பல பேருடைய சீக்ரெட் டெக்னிக்ஸ் இருக்குங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின டெக்னிக்ஸ் என்ன, அவங்க யூஸ் பண்ண மெத்தட்ஸ் என்ன, அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு போகிறான். கடைசியாக யார்துரா அப்படின்னு பார்த்தா, ஒருத்திக்கிட்ட இருந்து டோக்கனை பிடிக்கிட்டு வந்தால அவளுடைய உருவம். அது என்ன சொல்லுது, நான் இந்த இடத்துல மேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், சுப்ரீம் ட்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. நம்ம பார்த்தா எது சுப்ரீம் ட்ரெஷரா, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மேலேயும் பார்க்குறாங்க. ஆனால் எதையுமே காணோம். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் கைக்கே இந்த கீ புதுசாக தான் போச்சு, அவன் எதையும் விட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனோட கோல்டன் கிங்டம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா அதை வச்சு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாங்க, தூரத்தில் ஒரு பெரிய பிளாக் கலர் ராக் மாதிரி இருக்குது. இவனுமே அந்த இடத்துக்கு போகிறான். போயிட்டு இவனோட பவரை யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா மேப் இருக்குங்க. மொத்தமாக 3 மேப்பு. இந்த இடத்துல 3 சீக்ரெட் பிளேஸ் இருக்குல்ல, ஃபார்பிடன் பிளேஸ், அதோடைய டீட்டெயில்டான மேப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் மேப் எவன்கிட்டயுமே இல்லை. நம்ம ஹீரோவே அதிர்ந்து போகிறானா பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோ அந்த மேப் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சொல்கிறான், பா அவளுக்கே தெரியாமல் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேப்பை கொடுத்துருக்கா. ஏன்னா இதோட வேல்யூ சுப்ரீம் ட்ரெஷரை விட அதிகங்க. இந்த மேப்பை வச்சு நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த போய் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பார்பத்தா என்ன சொல்கிறா, நீ போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மெசேஜை விட்டு போ அப்படிங்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். சார் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லில் கார்விங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் பண்ணி முடிச்சோன்னா பார்பத்தா கேட்குறா, டேய் என்னடா இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ பெரிய கதை எழுதலாம். நம்மால் இப்போ தானே உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தானே வாழ்ந்திருக்காரு. அப்போ என்னத்தை எழுத முடியும். ஸோ பெருசாலாம் ஒன்றும் எழுதலைங்க. எழுதி முடிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த மோஷா க்ளோன் இருக்குல்ல, அதை ஒரு கல்லாக மாற்றி அந்த இடத்துல போட்டு போகிறான். அது இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணட்டும். ஏன்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் இவனோட வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்ல. ட்ரூ காட் அளவுக்கு இவனோட வில் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து பயபுள்ள என்ன பண்ணுது, ஹியூமன் கிளானை போய் மீட் பண்ணுதுங்க. இவனோட டீச்சர் இருக்கார்ல, கேயோசிட்டி லீடர், அவரை போய் மீட் பண்ணுறான். அவர் கேட்குறாரு, என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேப் எடுத்து காட்டுறான். மனுஷனே அதிர்ந்து போகிறாரு. டேய் என்னடா இது, மேப் இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கே அப்படிங்கிறாரு. நீ ஹியூமன் கிளானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பாராட்டுறாருங்க. அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அடுத்து அவன் எங்கே போகிறான் தெரியுமா, யூனிவர்ஸ் வெஸ்ஸில் தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப டீப்பாக உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்பாத்தாக்கு காஃபியெல்லாம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரே ஃபன் மோடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆபத்தம் வரல. ஆனால் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன், ஒரு வைப்ரேஷனை இவங்களால ஃபீல் பண்ண முடியுதுங்க. அவங்கெல்லாம் பயந்து போகிறாங்க.
அதான் ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான ஒரு இடம். இங்கே வந்து வைப்ரேஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், ஏதோ ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவன் மட்டமாக போவான், எவ்வளோ பேர் வருவாங்க. எப்பவும் போல் இந்த டிவைன் ஐக்லன் அவங்களும் அதை சென்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அடுத்து என்னடானா ஸ்கெலிட்டன் கிளானா. என்னடா ஸ்கெலிட்டனுக்குலாம் தனி கிளான் இருக்கா. அதுக்கப்புறமா ஆன்செஸ்ட்ரல் காட் செக்டர். மொத்தத்தில் பவர்ஃபுல் பீப்புள் எல்லாமே இந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ஸ்டார் டவரில் தாங்க போய்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஸ்டார் டவரே ஃப்ரீஸ் ஆகிடுமா, பக்குன்னு ஆகி போச்சு அவனுக்கே. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், யாரா நம்மளை வழி மறைக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் வழி மறைச்சிருக்கான். ZUA சேக்ரெட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருந்து இவன் வந்திருக்கான். இவன் பேர் லூச்சாங். இவன் லெவல் 6 யூனிவர்ஸ் மாஸ்டரான். இவன் பார்த்த உடனே பார்த்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா. டேய், அவன் ஒரு லெவல் 6 யூனிவர்ஸ் மாஸ்டரா, ஜாக்கிரதையாரா அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, இவன் எதுக்கு என்ன வழி மறைக்கிறான். சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா முடிவு எடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். ஸோ நம்ம ஹீரோ கேட்குறாங்க, எதுக்காக என்ன வழி மறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அந்தால என்ன சொல்கிறான், நீ அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி தானே இங்கே வந்த, நானும் அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்கேன், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போவோம் அப்படிங்கிறான். ஏய், யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க நம்ம ஹீரோ. ஆனாலுமே அடுத்த சீன் கட் பண்ணால் இவங்கெல்லாம் ஏதோ பிக்னிக் ஸ்பாட்டில் இருக்க மாதிரி இருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய வேர்ல்டு ரிங். இந்த ரிங்குக்குள்ளே ஹியூமன்ஸால் இருக்க முடியும். நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்காங்க. அவனை டீ ஊற்றிக்கிட்டு இருக்கான். அந்த லூச்சாங்க அவன் எதிரில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஹீரோ கேட்குறான், நீங்கள் கண்டிப்பாக டீ குடிக்கிறதுக்காக இங்கே வரல, என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த மனுஷன் கேட்குறாரு, போட் டூம் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிறாரு. அதாவது போட் கல்லறை. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கேள்விப்பட்டிருக்காங்க. அதாவது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் ஏகப்பட்ட பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க. அங்கே நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த ஒரு வைப்ரேஷன் அந்த டூமில் இருந்து தான் வந்திருக்கான். ஸோ கண்டிப்பாக பவர்ஃபுல் பீப்புள் எல்லாமே இந்த இடத்துக்கு போவாங்க. விஷயம் என்னென்னா, சார் இருக்கார்ல, அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ இவன் என்ன கேட்குறான், நீ வந்து என் கூட வரியா, நான் சொல்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறியா, கண்டிப்பாக அங்கே இருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஓகே சொன்னா அந்த போட் டூம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் கிளானுக்கு அந்த போட் டூம் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்கிறான், எனக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். என்னடா கண்டிஷன்ஸ் அப்படின்னா, கண்டிஷன் 1, நான் கண்டிப்பாக வந்து உன்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், கூட வரேன் ஆனால் ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். இன்னொன்று, அங்கே ஏதாவது ட்ரெஷர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து போட்டி போடுவேன் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் பார்க்குறான், இவன் வம்பு பிடிச்சோன்னா இருப்பான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ சொன்ன மாதிரி ஆகட்டும், சப்போஸ் ட்ரெஷர் கிடச்சதுன்னா யாருக்கு கிடைக்குதோ அவங்களே வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.